ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான முருங்கைக்கீரை கூட்டு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரை தேவையான அளவு பறிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த முருங்கைக்கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் குக்கரில் 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, தேவையான தனியா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு, சீரகம், உப்பு, காஞ்ச மிளகா, வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய். இப்போது வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். தாளிப்பு கூட கடுகு கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. எந்த கீரை செஞ்சாலும் சரி, காய் செஞ்சாலும் சரி, சீரகம் கண்டிப்பாக தேவை. ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. இப்போது வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்குங்க. அது ஒரு அரை வேக்காடு வெந்ததும் தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இப்போ கீரையை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரையில் இருக்க தண்ணி வடிகிற மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள், பெருங்காயம், இது நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிற மிளகா பொடி தான். எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போக ஒரு வதக்குங்க. நார்மலாக முருங்கைக்கீரை கூட்டு குக்கரில் செய்வாங்க நிறைய வீடுங்களில். ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ருசி அதிகரிக்கும். இப்போது தண்ணி வடிச்சிடுச்சு. கீரையை வெங்காயம் தக்காளியோடு போட்டு வதக்குங்க. எப்போவுமே முருங்கைக்கீரையை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணும். பொரியலுக்கும் அப்படி தான். சாம்பார் வைக்கிறதா இருந்தால் கூட சில நேரங்களில் எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரில் போட்டிங்கன்னா அதோட ருசியும் மணமும் அதிகமாக நல்லாயிருக்கும். இப்போது கீரை நல்லா சுருங்கிட்டதும் தேவையான உப்பு ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி, ஏற்கனவே பருப்பு கூட ஒரு அரை உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்பு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் போட்டிருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கல. இந்த கீரையை எப்பவுமே திறந்து தான் வேக வைக்கணும். எல்லா கீரையுமே திறந்து தான் வேக வைக்கணும். குறிப்பாக மறந்து கூட முருங்கைக்கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது. கசப்பு சுவை அதிகமாகிடும். அது வேகாது, ஜீரணமாக கஷ்டமாக இருக்கும். திறந்து வேகும் போது நமக்கு ருசியும் அதிகரிக்கும். அதனால தான் பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு வாணலியில் கீரையை வதக்கி செய்கிறோம். இப்படி செய்யும் போது கூட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்லாமான்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போது கீரை கலர் மாறிடுச்சு, முக்கால்வாசி வெந்துடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீதி இந்த சூட்லேயே வெந்துடும். எப்போவுமே தேங்காவை பயன்படுத்தும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காவை போடணும். கூட்டுக்கு கொஞ்சமாக லெமன் போடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணும்னா ஒரு 10 சொட்டு லெமன் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிடும்போது நெய் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இந்த முருங்கைக்கீரையில் இருக்க சத்து முழுசுமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போது முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. மதியம் சாப்பாட்டுக்கு பீட்ரூட் ரசம், முருங்கைக்கீரை கூட்டு. சாப்பிடும்போது கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி அதில் ஊற்றி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகையை போக்கும். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. கண் பார்வையை அதிகரிக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. மலச்சிக்கலை போக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பெரும்பாலும் உதவியாக இருக்குது. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.